மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் தற்போது ஆய்வு மேற்கொள்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெஞ்சல் புயல் இன்று இரவு கரையை கடக்கும் என்று சொல்லப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தற்போது மாநில பேரிடர் கட்டுப்பாடு மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, முதலமைச்சர் மேற்கொண்டு வரும் இந்த ஆய்வு குறித்து பதிவு பண்ணுங்க. பெங்கல் புயல் இன்று கரையை கடக்க இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இதன் காரணமாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் இன்று அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் நேற்று இரவிலிருந்தே பல்வேறு மாவட்டங்களில் கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை இளையகத்தில் இருக்கக்கூடிய மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலமாக அந்தந்த மாவட்டங்களில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்து வருகிறார். அதே போல அந்த மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்களா, அவர்களுக்கான அடிப்படை வசதிகளாக இருக்கக்கூடிய உணவு, சாப்பாடு, அதே போல அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் அனைத்தும் அங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார். நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். உடன் அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், பேரிடர் மேலாண்மை துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவரும் உடன் இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் இன்று புயல் கரையை கடக்க இருக்கக்கூடிய நிலையில் புதுச்சேரி, அதே போல தமிழக வட தமிழக கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை உள்ளிட்ட பகுதிகளை பொறுத்தவரையிலும் இன்று அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பிற்பகல் வேளையில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் புயல் கரையை கடக்கக்கூடிய நேரம் என்பது காலதாமதம் ஏற்பட்டு இரவு புயல் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். புயல் கரையை கடக்கும் பொழுது தரைக்காற்று என்பது 60 to 70 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 90 கிலோமீட்டர் வேகத்தில் கூட புயல் கரையை கடக்கும் பொழுது தரைக்காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அந்தந்த மாநகராட்சியின் சார்பிலும் அதே போல மாவட்ட ஆட்சியர்கள் சார்பிலும் தீவிர நடவடிக்கையும் கண்காணிப்பும் எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக அப்புறப்படுத்துவது, அதே போல மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரையும் அப்புறப்படுத்தி முகாம்களில் தங்கிருப்பது, அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தருவது, மழைநீரை அகற்றுவதற்கான மோட்டார் பம்புகள், அதே போல ஜேசிபி இயந்திரங்கள் உள்ளிட்டவைகள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதே போல மாநில மற்றும் பேரிடர் மீட்பு படையினர்கள் ஆங்காங்கே சென்று அதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் சென்னை உள்ளிட்ட வட தமிழக கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் நேற்று இரவிலிருந்து கனமழை என்பது கொட்டித்தீர்த்து வருகிறது. அடுத்து வரக்கூடிய, அதாவது இன்று மாலை அல்லது நாளை காலை வரையிலுமே அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார். பாதிப்புகள் குறித்தாகவும் அங்கு இருக்கக்கூடியவர்களிடம் கேட்டறிந்து வருகிறார். அதே போல பாதிப்புகளை உடனடியாக சரி செய்வதற்கு அந்த மாவட்ட நிர்வாகம் சார்பாக எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் முதலமைச்சர் தெளிவாக கேட்டறிந்து வரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அதே போல சென்னையை பொறுத்தவரையிலும் மழைநீர் என்பது அங்கங்கே தேங்கி இருக்கிறது. மேலும் சுரங்கப்பாதைகள் வரையிலுமே மழைநீர் என்பது முழுமையாக தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை அங்கு இருக்கக்கூடிய பேரிடர் மீட்பு படையினர்கள் மீட்கக்கூடிய பணிகளும் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய வீடுகளுக்குள் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று மாநகராட்சி சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மரங்கள் விழுந்த இடத்தில் மரங்களை அகற்றுவதற்கான பணிகளையும் மேற்கொள்வதற்காக மாநகராட்சியின் சார்பாக என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் அங்க மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்.
மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் மாவட்ட ஆட்சியர்களுடன் அந்தந்த மாவட்டங்களில் மழை பாதிப்புகளை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.